சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். பாண்டியன் வந்து பயங்கர கோபமாக போயிட்டு மயில கிட்ட கேட்குறாங்க, என்ன மயில் இது, என்ன நடந்துட்டு இருக்கு, இதெல்லாம் உன் அம்மாவும் நீயும் பேசிக்கிட்டது எல்லாம் உண்மையா, அப்படி என்ன போய் சொல்லி உன்னுடைய அம்மா வந்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, சொல்ல மயிலுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே மயிலும் மாமா அது வந்து மாமா அது வந்துன்றாங்க. உடனே அங்கே வந்து பாக்கியம் வந்து வேற எந்த பொய்யும் கிடையாது, இந்த குடும்பத்துக்காக எல்லா விஷயமும் அவள் செய்யணும்னு சொல்லிட்டு தான் பேசிட்டு இருந்தேன், அப்படி போய் சொல்லி வாழணும் எனக்கு அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வேறு எதுவும் கிடையாது சம்மந்தின்றாங்க. இல்லை மயில வந்து ஏதோ ஒரு சீரியஸான விஷயத்தை தான் சொன்னான், ஆனால் நீங்கள் அதை மாற்றி சொல்கிறீங்க. இங்கே பாருங்கள் சம்மந்தி, உண்மையை சொல்லி திட்டு வாங்குறத விட மறைக்கிறது அதை விட பெரிய தப்பு. எதுவாக இருந்தாலும் நான் என் குடும்பத்துக்காக சகிச்சுப்பேன், ஆனால் பொய் சொன்னால் மட்டும் என்னால் வந்து அதை ஏற்றுக்கவே முடியாது, உண்மையை சொல்லு மயிலுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே எல்லா விஷயமும் நான் சொல்லிடுறேன் மாமா, நான் படிக்கலை, அதே மாதிரி என் குடும்பம் ரொம்ப பணக்கார குடும்பம் கிடையாது, நான் போட்டுட்டு வந்த நகையில் 10 பவுனுக்கு கீழே தான் உண்மையான நகை, வேற எதுவுமே உண்மையான நகை கிடையாது, என் குடும்பமே கடனில் தான் பொழப்பு ஓடிட்டு இருக்குன்னு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே வந்து பாண்டியன் பயங்கர கோவப்பட்டு பாக்கியத்தை கண்டபடி திட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு குடும்பமாக சொல்லுங்க நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என் பையன் சரவணா உங்கள் பொண்ணு கூட வாழ மாட்டான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்கிறாங்க. இதை கேட்ட பாக்கியமும் மயிலும் கதறி அழுதுட்டு இருக்காங்க. அதோட இந்த பிரமவை முடிச்சிருக்காங்க.